புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இறந்தவுடன் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியாக வேண்டும் என்பதற்காகவும் ஆட்சி கலையாமல் இருப்பதற்காகவும் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் கூட்டம் மற்றும் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தது அதிமுகவின் கூட்டணி கட்சியாக இருந்த கருணாஸ் அவர்கள்தான். இந்த நிலையில்தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம் தீட்டியதாகவும் அதற்காக பல லட்சம் செலவு செய்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனால் திடீர் திருப்பமாக அங்கு கூடிய எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு உபசரிப்புகளும் அதிகமாகவே தான் இருந்தது. பட நடிகைகள் மற்றும் சினிமா பிரபலங்கள் அனைவரும் தற்பொழுது கூவத்தூரில் வந்ததாகவும் ஆதாரங்கள் அனைத்தும் தன்னிடம் இருப்பதாகவும் சேலம் மாவட்ட செயலாளர் ஏவி ராஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில்தான் 3 நாட்களாக இந்த விவகாரங்கள் அனைத்தும் பூகம்பமாக வெடிச்சிருக்கக்கூடிய நிலையில் இதை பற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கேட்டபொழுது இதற்கு திரிசா அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் என்று மட்டும்தான் பதிலை கூறியிருக்கிறாரே தவிர அப்படிப்பட்ட எந்த ஒரு சம்பவமும் நடைபெறவில்லை என்றும் அது சாதாரண எம்எல்ஏக்கள் கூட்டம்தான் என்றும் ஆணித்தரமாக அவர் எதற்காக கூறவில்லை என்பது தற்பொழுது செய்தி ஊடகங்கள் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. அவர் மட்டுமல்ல, திரிஷா அவர்களும் வெளிப்படையாகவே இது ஆதாரமற்ற செய்தி என்றும் வெளிப்படையாக அவர் பேசவில்லை. இதற்கு முன்பாக ஆபாசமாக பேசிய சினிமா நடிகர் நமது மன்சூர் அலிகான் அவர்கள் திரிஷா அவர்களை பற்றி பேசியதன் காரணமாகத்தான் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தார். ஆனால் தற்பொழுது சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஏவி ராஜு அவர்கள் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எதற்காக அவர் பதில் மனு அளித்துள்ளார் என்பதுதான் தற்பொழுது சர்ச்சையை மீண்டும் கிளப்பியிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திரிஷா அவர்களும் தற்பொழுது கூவத்தூரில் இருந்தார்களா என்பது வெட்ட வெளிச்சத்திற்கு ஏவி ராஜு அவர்கள் வீடியோ மூலமாக ஆதாரங்கள் அனைத்தும் வைத்திருப்பதாக தற்பொழுது மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். இதை பற்றி கருணாஸ் அவர்களிடம் கேட்டபொழுது அவர் எதையும் பேசுவதற்கு தயாராகவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அனைத்தையுமே வைத்து பார்க்கும் பொழுது கடந்த 3 மாதத்திற்கு முன்பாக பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதாவது கூவத்தூரில் நடைபெற்ற அசிங்கத்தை நான் சொன்னால் அது அதிமுகவிற்குத்தான் அசிங்கம் என்றும் மேலும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு நான் செய்த துரோகம் என்றும் கூறியிருந்தார். கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தை நான் வாழ்நாள் முழுவதும் வெறுத்துவிட்டேன் என்றும் அப்படிப்பட்ட முதல்வர் பதவி எனக்கு தேவையில்லை என்றுதான் அதை விட்டுக் கொடுத்தேன் என்றும் ஆட்சி கவிழாமல் இருப்பதற்காக துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் தற்பொழுதுதான் அனைத்து உண்மைகளும் தெரிய வருகிறது. கூவத்தூரில் நடைபெற்றது அனைத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்களுடன் பணத்தை கொடுத்து கொண்டு கருணாஸ் மூலமாக பல நடிகைகள் கூவத்தூருக்கு வந்தார்கள் என்பது ஆணித்தரமாக தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் வீடியோ ஆதாரங்களை ஏவி ராஜா அவர்கள் வெளியிட்டால் எடப்பாடி பழனிசாமியின் பதவி பறிக்கப்படுமா, அதிமுகவிலிருந்து எடப்பாடி பழனிசாமி விரட்டி அடிப்பார்களா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.